Praise the Lord. தினம் ஒரு வார்த்தை என்கிற தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 125 அதிகாரம் 2 வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இந்த வசனம் கர்த்தர் தம் ஜனத்தை எவ்வளவாய் பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இதன் அஸ்திவாரம் 1 வசனத்தில் உள்ளது. கர்த்தரை நம்புகிறவன் என்று சொல்லப்படுகிறது. எனவே கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் எவ்விதமாய் பாதுகாப்பாராம்? சுற்றிலும் என்பதே புரியும்படியா என்றால், நாம் மனிதர்களாய் இருக்கிறோம். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் கவனிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவரை நம்பினால் அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நமக்கு எதிராக எழும்பும் காரியத்தை அதமாக்குகிறதற்காக. அது மாத்திரமல்ல, எந்த குறை எந்த பகுதியில் இருந்தாலும் அவர் நம்மை சுற்றிலும் எதிரிகள் மேற்கொள்ளாமல் பாதுகாக்கிறார். எப்பொழுதாம்? அவரை நம்புகிற போது. இந்த நாளிலும் அவரை நம்புவோம். அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். நாம் போராட வேண்டியதில்லை. கர்த்தரே நமக்காய் யுத்தம் செய்வார். ஆமென், ஆமென்.